ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதைப் போல இரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவரின் பங்கு என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் பாவிகளாக இருந்தோம், தேவனுடைய சமூகத்திலே அவர் பாதத்திலே வந்தோம். இளையகுமாரனுடைய கதையில அவன் தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய பங்கான சொத்தை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் அங்கே அவைகளையெல்லாம் அழித்து போட்டு சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாத வேளையில தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கு உணவு இருக்கிறதே என்று உணர்ந்து என் தகப்பன் வீட்டிற்கு வேலைக்காரனாக நான் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வருகிறான். ஆனால் இங்கே வந்து நான் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் அவன் அது சொல்றதுக்கு முன்னாடியே கூட அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். ஓடி போய் தூரத்தில் பார்க்கும்போதே அவனை கட்டி பிடித்து அவனை ஏற்றுக்கொண்டான். எப்படி ஏற்றுக்கொண்டான்? தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்க சொல்லி, பாதரட்சைகளை கொடுக்க சொல்லி, அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கூட அவன் கையில போடுறத பார்க்கிறோம். ஸோ இந்த தன்மை தேவனுடைய சமூகத்துல இருக்குது. நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம நித்திய ஜீவனை பெற வேண்டும் பெரும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நம்மளை விட்டு தரும்போது வேதம் சொல்லுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். முதல் வசனமாக யோவான் 1:12 உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ இதுவரைக்கும் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைக்கும் போது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். நாம கூட ஆண்டவருடைய கரத்தின் கிரியை தான். நம்மளை தேவன் அவர் படைத்தார். நம்ம படைக்கப்பட்ட போது தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது, அது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா இங்கே அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு எப்போ அதிகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பாதத்துல நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே இனி நான் அல்ல ஆண்டவரே இனி நீர் ஆண்டு என்று சொல்லி நாம் என்றைக்கு நம்மை விட்டு தருகிறோமோ, அந்த ரட்சிக்கப்படுகிறோமோ, அந்த அனுபவத்திற்காய் கடந்து வருகிறோமோ, அந்த நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து வருகிறார். ஆனா இன்னும் ஒரு சில வசனங்களை கொண்டு இதுல பரிசுத்த ஆவியானவரின் பங்கு என்னதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படி விரும்புகிறேன். ரோமர் எழுதின அந்த புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்கே ஆவி அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. அங்க விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் 1:12 பார்த்தோம். இங்கே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்த அதிகாரம் நம்ம புத்திரராய் மாறுவதற்கு தேவ ஆவியானவரின் வழி நடத்துதல் முதல் படியாக இருக்கிறது. அவருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். அப்படின்னா என்ன? நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்போ அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எங்க போகணும், எப்படி போகணும், இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
ரோமர் அதே 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல அந்த அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் தெய்வம், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தேவன். இப்ப அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். எப்படி முடியும்? ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல ஒரு பெரிய அதிகாரி, பணக்காரர் வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு பிரசிடென்ட் ஆஃப் கண்ட்ரி, அவங்க நம்மளை தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கே அவங்கள அப்பா என்று கூப்பிடணும். அந்த தத்தெடுத்தப்போ அவங்கள அப்பான்னு கூப்பிடணும். வாய் உடனே வருமா? ஏன்னா நம்ம அவங்கள அந்த மகத்துவத்தில் அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம அவங்கள பார்த்துட்டு திடீர்னு அவங்கள அப்பான்னு சொல்லணும்னா முடியாது. பயம் இருக்கும். என்னை ஏற்றுக்கொண்டாங்களா, உண்மையிலே தானா, இப்படி சந்தேகங்கள் இருக்கலாம். அதனால தான் இங்கே ஆவியானவர் நமக்கு கிரியை செய்கிறார். அவர் நடத்துகிறார், நம்மளுக்கு புரிய வைக்கிறார், சகலத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார், தெளிவுபடுத்துகிறார். நம்மளுடைய உள்ளங்களில் இருக்கிற இப்பேற்பட்ட சிந்தனைகளை எல்லாவற்றையும் மாற்றி மறுரூபப்படுத்தி நம்மளை வழிநடத்துகிறார். எப்படி? நம்ம அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதாக. ஒரு ஒரு சொந்த பிள்ளையாவே இருக்கட்டுமே, அந்த பிள்ளை ஒரு பெரிய ஒரு அதே பிரசிடென்ட்டோடைய ஓன் பிள்ளையா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு அப்பா தான். ஏதாவது வேணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக போய் பார்க்க மாட்டாங்க. பிள்ளைன்ற உறவு, அந்த அந்த ஐக்கியம், அந்த உறவின் மிகுதியினாலே உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா ஏதாவது தேவைன்றதுக்காக பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த உறவு நிமித்தமாக உட்காந்து பேசுவாங்க. குடும்பத்தில் நடக்குது இல்லையா, பெற்றோர் பிள்ளைகள் கிடையில அந்த தகப்பன்ற உறவுல நம்ம தேவைக்காக மட்டும் பேசுறது இல்லை, தகப்பன்ட்ட உறவாடுறது இல்லை. இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. அது அந்த உறவுக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போறார். கிறிஸ்துவும் அதை உருவாக்கி கொடுத்தார். அதை நமக்கு பங்கிட்டு தருவது, பகிர்ந்து தருவது, அப்ராப்ரியேட் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டுடைய தன்மையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அடுத்த வசனமே ரோமர் 8:16 இப்படி சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடனே ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த உதாரணத்திலேயே அப்பா பிரசிடென்ட் நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கிறார், தத்தெடுத்திருக்கிறார். இப்போ காலையில் போகிறாங்க, அவங்க அஃபிஷியல் கார் நிற்கிது, ஏறுறாங்க. அப்போது கூப்பிடுறாங்க. இப்போ நம்மளால் போக முடியுமா? நம்ம தயங்கி நிற்கிறோம். அப்போது அங்கே இருக்கிற அந்த மற்ற அதிகாரிகளுங்க அப்பா கூப்பிடுறாங்க, போய் ஏறுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம நினைவுபடுத்த மாட்டாங்கல்ல. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் நாம் தயங்கி நிற்கிற வேலையில், நம்ம தள்ளி நிற்கிற வேலையில், குழப்பத்தில் இருக்கும்போது நம்மளை தெளிவுபடுத்தி சாட்சி கொடுக்குறாரு. ஏய், நீ தேவனுடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவரை கூப்பிடு. இல்லை ஒருவேளை நம்ம யாரு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கவலையோட இருக்கலாம். எனக்கு நீ யாரு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். அப்பா ஆவியானவர் சொல்லுவாரு, உனக்கு ஒரு தகப்பன் உண்டு, பரம தகப்பன், அவர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்க முடியும். சாட்சி கொடுக்கிறார், நமக்கு அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார், நமக்குரியதாக்கி தருகிறார். நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள், சந்தேகங்கள், இவைகளை எல்லாவற்றையும் மாற்றி அவர் இதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஓகே, ஸோ இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதாவது அடுத்த வசனம் ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இதுல சுதந்திரரும் ஆமே அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வரேன். ஆங்கிலத்தில் இது ஹேர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இதை பற்றி ரொம்ப ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா இறந்து போன பிறகு இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன?
இவர் இன்னாருடைய பிள்ளை, அது இருக்குதான். நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைன்றது தெரியும். ஆதார் கார்டில் என் பேரில் இருக்குது. எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா பேர் தான் எழுதியிருக்கிறேன். இப்படியெல்லாம் எழுதியிருக்கேன். ஆனாலும் சட்டப்படி ஒரு பேங்க்கில் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதோ டீல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வேணுன்றாங்க. நீங்கள் தான் அவருடைய பிள்ளைன்றது எனக்கு எப்படி தெரியும்? அந்த அந்த ஹேர், லீகல் ஹேர், அந்த நம்ம பரமபிதாவுக்கு நாம் சுதந்திரராக இருக்கிறோம், லீகல் ஹேரா இருக்கிறோம் கிறிஸ்துவினாலே. இதை நமக்கு நினைப்பூட்டி இதை நம்முடையதாக்கி தருகிறது ஆவியானவருடைய வேலையாயிருக்கு. ஸோ அப்போ இது எல்லாம் எப்படி நடக்கும்? இது ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று தான். எப்படி நம்ம அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்ம அவரை விசுவாசிக்க, கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியிருக்கிறதோ அதே போல திருத்துவத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆவியானவராலே உணர்த்தப்படும்படிக்கு, நினைவூட்டப்படும்படிக்கு, உறுதி செய்யப்படும்படிக்கு, அது நம்ம அந்த எண்ணத்தோட முழுமையாய் அவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு என்ன தேவைன்னா, நம்ம அவருடைய ஆவியினாலே, ஆவியானவர் சொல்லுகின்ற காரியங்களினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். அவர் நம்மளை நடத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு நடத்த முடியாது. நம்ம விருப்பம் போல பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார், உணர்த்துவார். அவர் என்ன உணர்த்துறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அன்றைய நேரத்தில் மெசேஜ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது எல்லாத்தையும் எழுதி வச்சுப்போம், வசனமாக எழுதி வச்சுப்போம். ஆனால் அந்த இது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது இல்லை. அதுக்கு இடையில ஒரு வார்த்தை வரும், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நமக்கு ஒரு கேள்வியாக, கடிந்து கொள்ளுதலாக, புரிந்து கொள்ளுதலாக, தெளிவிக்கிறதாக, உற்சாகப்படுத்துகிறதாக ஒரு வார்த்தை வரும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, கற்றுக்கொடுக்கிற வார்த்தை, கடிந்து கொள்கிற வார்த்தை. அதை நம்ம கேட்டு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் மூலமாக எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக நீர் அங்கீகரித்திருக்கிறீர், அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். ஆனால் அநேக நேரத்தில் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்றது இல்லை ஆண்டவரே. உண்மை அப்பா பிதாவை என்று உரிமையோட கூப்பிடுறது இல்லை ஆண்டவரே. நாங்கள் சந்தேகப்பட்டு பின்வாங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீர் இந்த வேலையில நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் அவைகளை எல்லாம் எங்களிலே அதை ஊர்ஜிதப்படுத்தும்படி உம்முடைய ஆவியானவருக்கு பயந்து அவர் உணர்த்துகிற காரியங்களை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் பொறுமையும் தாரும். எங்களை முற்றுமுடிய நம்முடைய கருத்திலே விட்டு தருகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை ஆவுமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all. Have a wonderful time with this word.